ஒரு 37 வருஷ பயணம் காங்கிரஸ்ல. இந்த பயணத்துக்கு திடீர்னு முற்றுப்புள்ளி வச்சதுக்கு என்ன காரணம்? காங்கிரஸ் கட்சி தலைவராக வந்து என்னதான் கொண்டு வந்திருக்கோம். அதற்குண்டான வாய்ப்பு இல்லாமல் இன்னொருத்தரை கொண்டு வந்துடுறாங்க. சரி, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் கூப்பிட்டு என்னன்னாவது கேட்டிருக்கோம். அவரு தலைவரா பொறுப்பேற்ற பிறகு நீங்க பாஜகவில் இணைந்த பிறகு மீண்டும் அவங்க காங்கிரஸுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாய்ப்பு ஏதாவது இருக்கா திரும்பவும் காங்கிரஸ் திரும்ப? இப்போ பாருங்க, நிறைய மிஸ்கால் இன்னுமே வந்துகிட்டு இருக்கு. நான் போறதா இல்லையே, நான் எடுத்த முடிவு தான். பாக்குற மக்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒருவேளை விஜயதரணி பதவி ஆசை வந்துடுச்சோ, அதனாலதான் அவங்க பாஜகவுக்கு போயிட்டாங்க காங்கிரஸ் விட்டு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்போம்ல. இது கேவலமா நினைக்க வேண்டாம். தேவைதான், பதவிங்கிறது அவசியமான ஒன்று. சொந்த கட்சிக்காரங்களை உள்ளே இருந்துக்கிட்டே எதிர்க்கிற மனநிலை என்பது காங்கிரஸ் கட்சி புறையோடி போன ஒன்றாக இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சி தேய்மானம் ஆகிட்டே போகுது. ஹிந்தி தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு மக்கள் வந்து பாஜகவுக்கு அள்ளி ஓட்ட போட்டுருவாங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்குல்ல. தமிழாக்கம் பண்ணி அதை புரிய இருக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்குது, அவ்வளோதான். ஆனால் சீக்கிரம் புரிஞ்சிடும். அடுத்த பிரதமர் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ராகுலா, மோடி தான், மாற்றுக்கருத்தே இல்லை. அதனால தான் பாஜக நினைச்சிங்களா? வாய்ப்புகள் ரொம்ப கொண்டு போயிருக்கு. எம்எல்ஏ சீட், எம்பி சீட்லாம் பெண்களுக்கு அவங்க கொடுக்கறதே கிடையாது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா தலைமை பதவிகள்னு உண்டானா செகண்ட் கிரேட் சிட்டிசன்ஸ் விமென்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள்லாம் தரவே மாட்டாங்க. கட்சி பொறுப்புகள்னு வரும்பொழுது நீங்கள் வந்து இந்த பாரபட்சம் தமிழ்நாட்டிலேருந்து தேவையில்லை, வட மாநிலங்கள்லேருந்து வேணும் அப்படிங்கிற தமிழ்நாடு மறுப்பு, பெண்கள் மறுப்பு, இது எல்லாமே காங்கிரஸில் ஒரு பெரிய தேய்மானத்தை தமிழ்நாட்டில் காங்கிரஸ்க்கு உருவாக்கிடுச்சு. கிளாஸ்மேட் வெற்றி நடை போடுகிறது. குவி, இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். காங்கிரஸ்ல இருந்து ஒரு 37 வருஷ பயணம் காங்கிரஸ்ல. இந்த பயணத்துக்கு திடீர்னு முற்றுப்புள்ளி வச்சதுக்கு என்ன காரணம்? காங்கிரஸ் மேல அவ்வளோ என்ன கோபம் உங்களுக்கு? காங்கிரஸ் மீது கோபம்னு நான் சொல்ல மாட்டேன். நிச்சயமாக வந்து காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து அந்த கட்சியில் வந்து அதோடைய தேய்மானத்துக்கு காரணமாயிட்டாங்க. நாமளும் சேர்ந்து அதை இன்னும் தேய்மானம் ஆக்கிட வேண்டான்ட்டு பேசாமல் நம்மளும் வளரணும், இன்னொரு வளரக்கூடிய கட்சியோடு இணைந்து நம்ம பயணிக்கலாம். நம்ம மாவட்ட மக்களுக்கு நிறைய நன்மைகளை கொண்டு சேர்க்க முடியும் ஆளுங்கட்சி கூட இருக்கும் பொழுது. அதனால் கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு நிறைய நன்மைகளை கொண்டு சேர்க்கலாம், தமிழக மக்களுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு சேர்க்கலாம். இதனால் மக்கள் நலன் சார்ந்த ஒரு முடிவு தான் இது. ஏற்கனவே வந்து நிறைய துன்பங்கள் எல்லாம் வந்து இப்போ கூட சில முடிவுகளை நான் எடுக்காமையே அப்படி தள்ளி போட்டது உண்டு. ஆனால் தீர்க்கமாக இப்போ ஒரு முடிவு எடுத்து நான் வந்து என்னுடைய பதவி கூட ராஜினாமா பண்ணிவிட்டு நான் போகிற அளவுக்கு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னா கட்டாயமாக அது மக்கள் நலன் சார்ந்த முடிவு தான். இன்றைக்கி எங்கள் கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்னும் போய் சேராமல் இன்றைக்கி ஒரு நாற்கரை சாலை கூட இந்தியாவில் எல்லா இடத்துலையும் போட்டுட்டாங்க. ஆனால் வந்து இதில் கன்னியாகுமரி தொகுதியில் அந்த சாலை கூட இன்னும் போடப்படல. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்குது. இன்னும் நிறைய திட்டங்கள் போய் சேர்க்க முடியாமல் சூழ்நிலை இருக்குது. ஆகையால் ஒரு ஆளுங்கட்சி தரப்பில் இருக்கும் பொழுது எல்லாமே வெற்றிக்கான பாதை இருக்கும். மீண்டும் 2024 தேர்தலில் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தலைமையில் தான் ஆட்சி அமையவிருக்கு. ஆகையால் நிச்சயமாக வந்து அதற்குண்டான விடயம் என்பது என்னுடைய மாவட்டத்திற்கு நல்ல முறையில் கிடைக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதனால் நான் அதுவும் ஒரு காரணம், அந்த முடிவுகளுக்கு காரணம். காங்கிரஸ் தேய்மானம்ல போய்கிட்டு இருக்குன்னா, தேய்மானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை கட்டி காப்பாற்றி மேலே கொண்டு வர்றது தானே ஒரு நல்ல ஆளுமை கழகு. எவ்வளோ நாள் கட்டி காப்பாற்றி கொண்டு வர்றது? அதற்கென்று எப்பயுமே வந்து முட்டுக்கட்டை போடுறதுக்கு அது உள்ளேயே நிறைய பேர் இருக்கிறாங்களே. அது காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்தாலும் உருவபொம்மையை எரிப்பாங்க, வெளில போனாலும் எரிப்பாங்க. அப்போ மனநிலை என்னன்னு பாருங்கள். இதுதான் மனநிலை, இதுதான். ஆகையால் இப்போது தன் சொந்த கட்சிக்காரர்களை துன்பப்படுத்தக்கூடிய தன்மை என்பது காங்கிரஸ் கட்சியில் இருக்குது. இப்போ நீங்கள் வெளில வந்த பிறகும் அந்த ஒரு 7 பேர் 8 பேர் அது அவ்வளோதான். எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன். அந்த ஒரு 8-10 பேர் பண்ணுறது வந்து தொடர்ந்து அவங்க எங்கே தான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இது யாருக்கு சாதகமாக பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பல முறை நாம் வந்து விஷயங்களை வந்து நல்ல விஷயங்களை தொகுதி மக்களுக்காக கொண்டு சேர்ப்போம். ஆனால் அதில் ஒரு பாராட்டு தான் இல்லைன்னா கூட எதிர்பார்த்து இல்லாமல் இருக்கணும். இதான் நிலைமை. சொந்த கட்சிக்காரங்களை உள்ளே இருந்துக்கிட்டே எதிர்க்கிற மனநிலை என்பது காங்கிரஸ் கட்சி புறையோடி போன ஒன்றாக இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சி தேய்மானம் ஆகிட்டே போகுது. வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்ல முடியல. இப்போ நாம் ஒரு வளர்ச்சி பாதைக்கு நாம் ஏறி போனோம்னாலும் சாத்தியமற்ற ஒன்றாக இருக்குது. புரியுது. அதனால் மாற்றமே ஒரு வளர்ச்சிக்கு காரணமாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதே பயணத்தை தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் மேற்கொண்டிருக்காரு. அவரும் இன்றைக்கி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆகிட்டா இருப்பாருங்க. அது ஒரு வளர்ச்சி தானே. ஆகையால் மாற்றம் என்பதை சூஸ் பண்ணவங்க வளர்ந்துருக்காங்கங்கிறதுக்கு ஒரு உதாரணம்.
அந்த வகையில் நானும் ஒரு மாற்றத்தை விரும்பி வந்தது நாட்டின் நலன் கருதி, மக்கள் நலன் கருதி. பாரத பிரதமரின் சீரோங்கிய தலைமையை ஏற்று மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய எழுச்சி பயணம், இது எல்லாமே ஒரு பெரிய மாறுதலை தமிழகத்தில் ஏற்படுத்தவிருக்கு. அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆகையால் நிச்சயமாக வரக்கூடிய ஆட்சி என்பது பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி, பிரதமர் மோடிக்கான ஆட்சி, அவருடைய தேர்தல் இது. நிச்சயமாக அதில் என்னை போன்றவன் பங்களிப்பு இருக்க வேண்டும் என்ற ஆவலோடு நான் மாறி வந்திருக்கேன். எனக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக அதுக்குள்ள வாய்ப்புகள் தந்து என்னை பெருமைப்படுத்துவாங்கங்கிறது என்னுடைய நம்பிக்கை. பெண்களுடைய திறமைகளை கண்டறிந்து அவர்களை நல்ல முறையில் வாய்ப்பளித்து பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு கட்சியில் தான் நான் வந்திருக்கேன். அது எனக்கு நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் தந்திருக்கு. 2015 ஒரு வடு உங்களுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஏன்னா காங்கிரஸ்ல இருந்தாலும் உருவமை இருக்கிறாங்க, இல்லைனாலும் உருவமை இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஏன்னா 2015 உங்களுக்கும் மீவிகே இளங்கோவன் அவர்களுக்கும் ஒரு முரண்பாடு ஏற்படுது. உங்களை கடுமையாக விமர்சிக்கிறாரு. அங்கே தொடங்குச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா திமுகவிலேருந்து காங்கிரஸுக்கு வந்த குஷ்பு அவர்களுக்கு அகில இந்திய செய்தி தொடர்பாளர் பொறுப்பு கொடுக்குறாங்க. அதுவுமே உங்களுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. இந்த விஷயங்கள் எல்லாமே அப்பத்துலேருந்தே ஒரு மனக்கசப்பாக உங்களுக்குள்ள இருந்துச்சோ? இது எல்லாமே சேர்த்து தான் ஒரு காரணமாக இன்னைக்கு காங்கிரஸ்லேருந்து வெளியே போயிட்டீங்களா? நெடுநாட்கள் நிறையா துன்பங்கள் இருந்து அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. கட்சியிலேயே நம்ம ரொம்ப வருஷம் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு தரலைங்கிறதுலாம் மனசில் இருந்தது. ஆனால் மாற்றம் என்பது வளர்ச்சியை தருங்கிறது புரியாமல் விசுவாசம் மட்டுமே வளர்ச்சி தரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளையே மீடியா வேர்ல்டு எல்லாம் பாருங்கள், அந்த மனநிலை 80ஸோட மனநிலை அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ எங்கள் ஜென்ரேஷனோட மனநிலை என்னவா இருக்குன்னா, நீங்கள் உங்களுக்கு நியூ சிச்சுவேஷனுக்கு அடாப்டபிலிட்டி, டெவலப்மெண்ட்டுக்கு ஆதரவு, ஃபார்வர்ட் திங்கிங்கு, இது எல்லாமே, அதாவது ஒரு டெவலப்பிங் பார்ட்டியோடு போய் சேர்றது. கார்ப்பரேட்ஸ்லேயே அது இன்றைக்கி கட்டாயமாயிருக்கு. நீங்கள் விசுவாசத்தின்னு உங்களுக்கு வழி இல்லை அப்படின்னா, விசுவாசத்தை சொல்லி இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு வழி இல்லை, அதனால் அங்கேயே இருக்கிறீங்க அப்படிங்கிற பதில் தான் வருது. கார்ப்பரேட்டுகள்லேயே அப்படி தான் இருக்குது பதில். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது பார்ட்டிலையும் அதே மனநிலை காண முடியுது. இந்த விசுவாசத்துக்கு எந்த பதிலும் கிடையாது, மாற்றத்துக்கு தான் பதில் இருக்குது. ஸோ மாற்றத்துக்கு தான் வளர்ச்சி இருக்குது. இது ஒரு படிப்பினையாக நான்லாம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உணர முடிஞ்சிச்சு. சரி, வளர்ச்சியை நோக்கி போனோன்னா நாம் வளரக்கூடிய கட்சி கூட தான் இருக்கணும். ஆகையால் பாரதிய ஜனதா கட்சி வளரக்கூடிய கட்சி, வாய்ப்புகளை தரக்கூடிய கட்சி, நிறைய இளைஞர்களுக்கு நல்ல ஊக்குவிக்கிற கட்சி, பெண்களுக்குன்றான தளத்தை உருவாக்குறாங்க. அப்படி ஒரு நல்ல தளத்தை இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு பேசக்கூடிய பொருளாக பெரிய அளவில் ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி மாநில தலைவர் அவருடைய செயல்பாடுகளை பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் ஏற்படுத்தியிருக்கார். ஆகையால் பாரத பிரதமருடைய திட்டங்களும் இன்றைக்கி நான் பெரிய அளவில் போய் ரீச் ஆகிருக்கு. இன்றைக்கி இலவச அரிசி திட்டம் பார்த்திங்கன்னா, இலவச அரிசி, பருப்பு, எண்ணெய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேசிய அளவில் ஏதோ மாநில அரசு கொடுக்குறதா இங்கே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி கடந்த 3 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்தியா முழுக்க இதை இலவசமாக கொடுக்கணுன்ட்டு பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதிய நபர் நான். டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துலேயும் சரி, பாரத பிரதமர் மோடிஜி ஆட்சி அவருக்கும் நான் எழுதியிருக்கேன். சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நான் இந்த கடிதம்லாம் எழுதியிருக்கேன். அசம்பிளியில் பேசியிருக்கேன். பட் அசம்பிளி இஸ் நாட் த பிளேஸ். பட் டெஸ்பைட் தட் நான் அதை பேசியிருக்கேன். இந்த திட்டங்கள் இன்றைக்கி வெறும் அம்மையார் காலத்தில் இங்கே இலவச அரிசி திட்டம் 7.5 கோடி மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதே நேரம் இன்றைக்கி இந்திய அளவில் 147 கோடி மக்களுக்கு இதே திட்டத்தை பாரத பிரதமர் மோடி அவர்கள் நிறைவேற்றியிருக்காரு. இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. இதெல்லாம் போய் இப்படி சொன்ன கட்சிகளெல்லாம் இன்றைக்கி வாயை மூட்டு போகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. இந்த திட்டம் பெரிய அளவில் பாரத பிரதமருக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு, ஆட்சிக்கு மிகப்பெரிய வரவேற்பை தந்திருக்கு. தமிழ்நாட்டில் இது நமக்கெல்லாம் யாருக்குமே மக்கள் பிரதிநிதிக்கே தெரியல. இது முழுமையாக மத்திய அரசு தான் கொடுக்குற அரிசி, மத்திய அரசு கொடுக்குற பருப்பு என்னன்ட்டு யாருக்குமே தெரில. ஆனால் இன்றைக்கி மக்கள் பிரதிநிதியாக நாமளே இதை தெரிஞ்சுக்காத ஒரு சூழ்நிலை மக்களுக்கு எப்படி தெரியும்? இது மூடி மறைக்கப்படுகிறது. ஆகையால் என்னை பொறுத்தவரை இது மாதிரி பல்வேறு திட்டங்கள் மத்திய அரசு தரக்கூடிய நிதிகள் தான் பெற்று மாநில அரசு செயல்படுத்துகிறாங்க. ஆனால் மத்திய அரசு கொடுத்ததுன்ட்டு ஒரு வெளிப்பாடு கூட இல்லை. இன்றைக்கி பாரத பிரதமர் மோடி அவர்கள் அதை சுட்டி காமிச்சிருக்காரு. அவருடைய பல்வேறு ஸ்பீச்சஸில் அதை சுட்டி காமிச்சிருக்காரு. ஸோ தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் இது மாதிரி இருக்கிறதுனால ஒரு கூட்டாட்சி தன்மையில் தேசிய கட்சிக்கு எப்பொழுதுமே அவங்க மாநில கட்சிங்கிற அந்தஸ்து, மாநில அரசு அமைக்கிற மாநில கட்சிகளுக்கு ஒரு அரசில் ஒரு சங்கடம் வந்துடும், தேர்தலில் ஒரு கஷ்டம் வந்துடும்ட்டு ஒரு தேர்தல் அரசியல் காரணமாக தான் தேசிய கட்சிகளை புறக்கணிக்கிறாங்க.
காங்கிரஸ் கூட்டணியில் இல்லாத காலத்துலேயும் அவங்களையும் இப்படி தான் பண்ணுவாங்க. அது மாதிரி பிஜேபியும் அதே சூழ்நிலைக்கு தான் உள்ளாக்கப்படுது. ஆனால் மாநில கட்சிகள் வந்து கூட்டாட்சி தன்மையை உண்மையாக மதிக்கிறாங்கன்னா தேசிய கட்சிகள் தரக்கூடிய விஷயங்களை கொண்டு சேர்ப்பது மட்டும் இல்லை, அவங்களுக்கு உண்டான பங்களிப்பையும் அவங்க கொடுக்கணும், அந்த பெருமையும் சேர்க்கணும். அப்போ இன்னும் மென்மேலும் மாநிலத்துக்கு வந்து சேரும். அந்த மாநில கட்சிகளும் இன்னும் நல்லா தங்களுடைய பணிகளை அமைச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட நல்ல நற்பெயர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆகையால் இந்த வேறுபாடு இல்லாமல் தேர்தல் அரசியலுக்காக மட்டுமே சிலதை பேசுவது இல்லாமல் அவங்க நடைமுறைப்படுத்துவாங்கன்னா நிச்சயமாக அது வந்து மக்கள் மத்தியில் நற்பெயரை தான் ஏற்படுத்தும். இன்றைக்கி இதெல்லாம் கேள்வி கேட்டு தான் இன்றைக்கி எதிர்க்கட்சி அந்தஸ்தை இன்றைக்கி ஓரளவுக்கு எதிர்க்கட்சி குரலாக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் தான் இப்போ எதிர்க்கட்சின்னு பேசுகிற அளவுக்கு ஆயிருக்கு. பிஜேபி தான் எதிர்க்கட்சி திமுகக்கு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை உருவாக்கிட்டார். அதனால் வரக்கூடிய காலத்தில் இந்த வரக்கூடிய தேர்தல் என்பது மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தும். அகில இந்திய அளவில் பெரிய அளவில் ஜெயிச்சு பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி அமைய இருக்கிறது. நாமும் அதில் ஒரு நபராக இருந்து பயணிப்போம் என்ற ஒரு உணர்வோடு தான் வளர்ச்சி பாதையை நோக்கி வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கிறதுக்கும் என்னுடைய மாவட்ட மக்கள் கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் பலனை அடைவதற்காகவும் இன்றைக்கு என்னை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்து கொண்டு பணியாற்ற தொடங்கியிருக்கேன். மக்களுடைய ஆசீர்வாதம் கடவுள் ஆசீர்வாதம் நிச்சயமாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. கன்னியாகுமரி தொகுதி எம்பி விஜயவசந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸை விட்டு பாஜகவுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு பாஜகவுக்கு போனால் பதவி கொடுப்பாங்க அப்படின்ற ஆசையில் தான் அவங்க போயிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ உங்களுடைய தொகுதி மக்கள் பார்க்குற மக்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒருவேளை விஜயதரணி பதவி ஆசை வந்துடுச்சோ அதனால தான் அவங்க பாஜகவுக்கு போயிட்டாங்களோ காங்கிரஸை விட்டு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்போம்ல. பாராளுமன்ற உறுப்பினராக அவருக்கு பதவி இல்லைன்னா அவர் யாருக்கு தெரியும்? அவரை பதவிங்கிறது அரசியல் தளத்தில் முக்கியமான ஒன்றுங்கிறது அவருக்கு தெரியாதா? அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவி இருக்க போய்த்தானே அந்த மாவட்டத்துக்குள்ளே போக முடியுது. இல்லைன்னா அவரை யாருக்கு பர்சனலாக தெரியும்? இல்லை இவர் போய் சொல்லியே தான் நடக்க போகுது அவருன்னு இல்லை, யாருக்குமே பதவிங்கிறது ஒன்று இருந்தால் தான் மக்கள் தளத்தில் பயணிக்க முடியும். அப்போ தான் மக்களுக்காக பேச முடியும். பதவிங்கிறது அரசியல் தளத்தில் ஆசைப்பட வேண்டிய ஒன்று. குறிப்பாக பெண்கள் வந்து ஆசைப்படணும். பதவிகளில் இருந்தால் தான் மக்களுக்கு நம்ம பணியாற்ற முடியும். இல்லைன்னா எப்படி பணியாற்ற முடியும்? உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு பதவி தரலன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் எப்படி வேலை பார்க்க முடியும்? யாரோ ஒருத்தராக போய் வேலை பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. அதனால் ஒரு பதவிங்கிறது கட்டாயமாகிறது. அது ஒரு குறைபாடாக ஒரு கேவலமாக நினைக்க வேண்டாம். தேவைதான். பதவிங்கிறது அவசியமான ஒன்று. இவருக்கு எம்பி பதவி தரலன்னா கிடைக்கலன்னா இவரை யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்குமே தெரியாது. இன்றைக்கி சிஎம் அவர் அந்த சிஎம் பதவியில் இருந்தால் தான் மாநிலத்துக்கு எதாவது செய்ய முடியும். பதவின்னு ஒன்று வந்த பிறகு தானே செய்ய முடியும். அதனால் பதவிங்கிறது அவசியமான ஒன்று தான். அதே நேரம் பதவி மட்டுமே காரணம் இல்லை. புரியுது. ஆளும் தரப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை கொண்டு சேர்க்கவும் இன்றைக்கி ஆளுங்கட்சியோடைய செயல்பாடுகளை விரும்பியும் பெரிய வளர்ச்சி பாதையில் பாரத பிரதமர் நாட்டை எடுத்து செல்லக்கூடிய பார்வை, இது எல்லாமே இணக்கமான ஒரு தன்மையோடு தான் நம்ம பாரதிய ஜனதா கட்சி நான் நினைத்து கொண்டேன். ஆகையால் அவர் வந்து சொல்கிறாரு, அது அவருடைய நிலைப்பாடு பார்வை. அது மட்டுமே என்னுடைய விஷயங்களுக்கு தீர்வாக இருக்காது. நான் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் மக்களுக்கு பிடிக்கும். காரணம் என்னென்னா, கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் வந்து நான் மாறின உடனே நிறைய பேர்லேருந்து ஃபோன் வந்துச்சு, இன்க்ளூடிங் நிறைய காங்கிரஸ் பீப்புள். நிறைய பேர் நீங்கள் எடுத்த முடிவு சரியானது. நீங்கள் வந்து காங்கிரஸ்ல இருந்தே கூப்பிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் எடுத்த முடிவு சரியானது, நீங்கள் வந்து ஒரு நல்ல முடிவு, வளர்ச்சி பாதைக்கான நல்ல முடிவு தான் எடுத்திருக்கிறீங்க. இங்கே வளர்ச்சி குன்றி போய் தான் இருக்குது, காங்கிரஸில் தேய்மானம் அடைந்து தான் இருக்குது, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், அதெல்லாம் நிறைய நிர்வாகிகள் தொண்டர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இதெல்லாம் விஷயங்கள். அந்த இடத்துல நீங்கள் வந்து எடுத்த முடிவு பொதுமக்கள் நிறைய பேர் பேசுனாங்க. காங்கிரஸ்காரங்களை தாண்டி பொதுமக்கள் நிறைய பேர் பேசுனாங்க. நீங்கள் வளர்ச்சி பாதையை நோக்கி போகிறீங்க, நீங்கள் எடுத்த முடிவு சரிங்கிறது, நீங்கள் முன்ன நோக்கி போயிட்டே இருங்க, பாரதிய ஜனதா கட்சியில் திரும்பி மட்டும் பார்த்துறாதீங்க அப்படிங்கிறத திரும்ப சொன்னாங்க. இப்படி நிறைய விஷயங்களை எல்லாம் கேட்ட பிறகு நான் எடுத்த முடிவு சரிங்கிறதுல நான் இன்னும் தெளிவாக இருக்கேன். ஆகையால் என்னுடைய பயணம் நிச்சயமான வளர்ச்சிக்கான பயணம். எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய மாவட்ட மக்களுக்கு மட்டும், தமிழகத்துக்கு உண்டான இந்திய மக்களுக்கான ஒரு வளர்ச்சி பயணம். நிச்சயமாக பல்வேறு வெற்றிகளை என் பயணத்தின் மூலமாக நான் மட்டுமல்ல கட்சிக்கும் விசுவாசமாக இருந்து அதை நடைமுறைப்படுத்த நான் முயற்சி எடுப்பேங்கிறது மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரியினுடைய ஒரு முகமா பொன் ராதாகிருஷ்ணன் தானே இருக்காரு. இப்போ நீங்க பாஜகவுக்கு போறீங்க அப்படின்னும் போது அந்த வாய்ப்பு யாருக்கு அளிக்கப்படும் நினைக்கிறீங்க? உங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படும் நம்புறீங்களா? அதாவது இன்னைக்கு வந்து நீங்க முகமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கட்சியில நிறைய முகங்கள் எல்லாம் இருப்பாங்க, ஒரு ஆள்ல நிறைய பேர் இருப்பாங்க.
ஆனால் வாய்ப்புகள் என்று பார்க்கும்பொழுது கட்சி மேலிடம் தான் அந்த வாய்ப்பை முடிவு பண்ணோம். கட்சி இங்கே வந்து ஒரு கூட்டு தலைமை, மாநில தலைமை, தேசிய தலைமைகள் ஒரு கூட்டு பொறுப்பு. காங்கிரஸ் கட்சியில் ஒரு தனிநபர் முடிவு பண்ண முடியும் சில விஷயம். தனிநபர் முடிவு ஆனால் வந்து இதில் வந்து பாஜகவில் கூட்டு முடிவு தான் அது. அந்த முடிவில் வந்து அவங்க வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் இருக்கும். அந்த ப்ராசஸ் படி தான் போகும். அதன்படி அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதன்படி நாம் செயல்பட போகிறோம். நிச்சயமாக எனக்கு வந்து ஒரு பணி, ஏதோ ஒரு பணியை, நல்ல பணியை கொடுப்பாங்க. அந்த பணியை நான் சீர்தூக்கி சிறந்த நிச்சயமாக அந்த பணியை மக்கள் பணியாக, என் தலையாய பணியாக எடுத்து செய்து மக்களுக்கு நலனை கொண்டு சேர்ப்பதற்கான வாய்ப்புகளை நான் உருவாக்குவேன். என் மாவட்ட மக்களும் அதனால் நிச்சயமாக பலன் பெறக்கூடிய இடத்தில் நான் பணியாற்றுவேன். அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆகையால் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். தனிநபர் முடிவு அப்படிங்கிறது காங்கிரஸ்ல தனிச்சு யார் வேணா எந்த முடிவு வேணா எடுக்கலாமா? தேசிய தலைமையிட்ட பரிந்துரைக்காம எப்படி? இங்கே இல்லை, மாநில தலைமை சொல்ல, தேசியத்திலேயே தனிநபர் முடிவு தான் அங்கெல்லாம் காங்கிரஸில். ஆனால் பாஜகவில் தனிநபர் முடிவுங்கிறது இல்லை, கலெக்டிவ் டெசிஷனாக இருக்கும். தனியாக ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. ஒருவர் நினைத்து எடுக்கும் முடிவு அல்ல, எல்லோரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு. அங்கே நிறைய சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்தின் படி தான் அது போகும். ஆகையால் அவங்க எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் சரியாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அங்கே வந்து திறமைக்கு, வளர்ச்சிக்கு, பல்வேறு தரப்பட்ட மக்கள், பெண்கள், பட்டியலின மக்கள் என்று எல்லா விஷயங்களையும் கன்சிடரேஷனில் எடுத்து அதற்குண்டான வளர்ச்சி பாதை, தமிழகம் என்ற பார்வை, தமிழகத்துக்கு என்ன நல்லது சேர்க்கணும், அதற்குண்டான வளர்ச்சி பாதை எடுத்து செல்ல எப்படிப்பட்ட நிர்வாகிகள் தேவை, இப்படிலாம் நிறைய ஆய்வுகள் இருக்குது. அந்த அடிப்படையில் வந்து நிச்சயமாக வந்து தமிழகத்தை வளர்த்தெடுக்கணுங்கிற ஒரு குறிக்கோளோட இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திறம்பட செயல்பட்டு மாநில தலைவர் தன்னுடைய பாத யாத்திரையை சிறப்பாக செய்து முடித்திருக்கிறார். பெரிய எழுச்சியை உண்டு பண்ணியிருக்கார். ஆகையால் நிச்சயமாக வந்து அங்கே வந்து தளம் என்பது விரிவான ஒரு தளம், ஒரு வெற்றிக்கான பாதை இருக்கிறது எனக்கு தென்படுகிறது. அதனால தான் நான் வந்து அங்கே சேர்ந்திருக்கேன். ஏன் பாஜகவை சூஸ் பண்ண அப்படின்றதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டீங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு வந்து பெருமளவுல செல்வாக்கு கிடையாது, இப்பதான் வளர்ந்துகிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நிலை இருக்கும்போது அதிமுகவும் ஆப்ஷன்ல இருக்கு. ஏன்னா பாஜகவில இருந்து சமீபத்துல கௌதமியா இருக்கட்டும், இல்ல காயத்ரி ரகுராமா இருக்கட்டும், அதிமுகவில் தான் போய் சேர்ந்தாங்க. அதிமுக கூட சூஸ் பண்ணிருக்கலாமே நீங்க? இல்லை, நான் வந்து ஒரு தேசிய நீரோட்டத்தில் பயணிச்சவன் நான் காங்கிரஸ் கட்சியில். ஆகையால் எனக்கு ஒரு தேசிய கட்சி தான் வந்து தேச நலன் காக்கக்கூடிய இடத்துல இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. மாநில கட்சிகளை அதுக்குன்னு நாம் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அவங்களும் நிறைய விஷயங்கள் கொண்டு மக்கள் நல விஷயங்களை கொண்டு சேர்த்துருக்குறாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் வந்து, எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் தமிழகத்திற்கு நடந்திருக்கு, நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது. அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாநில கட்சிகள் தங்களுடைய பங்கை ஆற்றிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு ஒரு தேசிய நீரோட்டத்தில் இருந்ததுனால, ஒரு தேசிய பார்வை இருந்தால் தேசிய கட்சி எனக்கு சூட்டபுளாக இருக்கும்னு நான் நினச்சி அந்த சாய்ஸை பண்ணேன். நாம் அங்கே பணியாற்றி பார்க்க வேண்டும். நிச்சயமாக வந்து அங்கே வந்து வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். வளர்கிற கட்சியில் தான் இன்னும் ஸ்பேஸ் நிறையா இருக்கும், வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். நிறைய பேருக்கு வாய்ப்புகள் நம்மளாலையும் தர முடியும். அப்படிப்பட்ட ஒரு தளம் அது. ஆகையால் அதை தான் நாம் வளர்த்தி கொண்டு வரணும். ஒரு எதிர்கட்சி என்று, இயங்குகிற எதிர்கட்சி என்று ஒரு காணப்படாத ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் நிலவிட்டுருக்கு. அந்த இடத்த வந்து இன்றைக்கு பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை நிரப்பி கொண்டிருக்கிறார். ஸோ அது அப்போ வந்து ஒரு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்ன்னு சொல்கிறதையும் தாண்டி மக்களுக்கான ஒரு அரசியலை நிலைநிறுத்தி கொண்டு கூட ஒரு நிலைப்பாடு இருக்குது அதில். ஸோ அந்த தெளிவினால தான் என்னை போன்றவர்கள் மக்களுக்கான தளத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் பல ஆண்டு காலம் அதை விரும்புகிறோம். அதனால தான் நம்ம அந்த முடிவுக்குள்ளே போகிறோம். புரியுது. முடிவு எடுத்துட்டாங்க விஜயதரணியா. ஏற்கனவே ஒரு விஷயங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு, பாஜகவில் போய் இணைய போறாங்க, டெல்லியில முகாமிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. நீங்களும் விளக்கம் கொடுத்தீங்க நிறைய தொலைக்காட்சிகளுக்கு, கிடையாது கேஸ் விஷயமா வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அதை தொடர்ந்து நீங்க பாஜகவில் போய் இணைறீங்க எல்முருகன் அவர்களுடைய தலைமையில் அப்படின்னும் போது இங்கே ஒரு விமர்சனம் எழுது, அண்ணாமலை தலைமையிலே இணைஞ்சிருக்கலாமே தமிழகத்தில், ஏன் டெல்லி வரைக்கும் போகணும், ஏன் இந்த ஒரு இவ்வளோ லாங் கேப் விடணும் அவங்க அப்படின்ட்டு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது நான் வந்து சுப்ரீம் கோர்ட் கேஸ் விஷயமா டெல்லியில் இருந்தது உண்மைதான். என் பணிகள் நடந்துட்டு தான் இருந்தது. அப்போது அந்த நேரத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேட்டில் மாநில தலைவர் காங்கிரஸ் கட்சியில் சட்டமன்ற தலைவரை கட்சி தலைவரை மாநில தலைவராக மாற்றுறாங்க. அப்போ நியாயப்படி வந்து ஃப்ளோர் லீடர், சட்டப்பேரவை கட்சி தலைவர், காங்கிரஸ் கட்சி தலைவராக வந்து என்ன தான் கொண்டு வந்திருக்கணும். ஆனால் அதற்குண்டான வாய்ப்பு இல்லாமல் இன்னொருத்தரை கொண்டு வந்துடுறாங்க. சரி, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் கூப்பிட்டு என்னன்னாவது கேட்டிருக்கணும்.
எல்லாரும் அவங்க பதவி அந்த தலைவர் பதவி வர்றதுக்கு முன்னாடி பேசுகிறாங்களே தவிர அப்புறம் யாருமே பேசுகிற பேட்டி மட்டும்தான் கொடுத்தாங்க. அப்படிலாம் இருக்கும்பொழுது என் பணிகள் சுப்ரீம் கோர்ட் ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும் பொழுது என்னுடைய ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்தி தான் இருந்தேன். யாருமே தொடர்பு கொள். அதுக்கப்புறம் நமக்குண்டான தளம் என்பது நிச்சயமாக பாஜகவில் தாங்கிறத நான் முழுமையாக உணர்ந்தேன். மாற்றமொன்றே வளர்ச்சிக்கான ஒரு அடிப்படை அப்படிங்கிறது நிலைப்பாடு ஆழமாக பதிஞ்சிருச்சு. ஆகையால் அவங்க டெல்லியில் நான் இருந்ததுனால அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் கட்சி பதவி, சட்டமன்ற உறுப்பினர் பதவி எல்லாத்தையும் ராஜினாமா பண்ணிட்டு தான் நான் ஜாயின் பண்ணேன். அதனால் அதே நேரம் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை டெல்லிக்கு வர வச்சு அவங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம்தான் அங்கே நினச்சிருக்காங்க. அவர் பாத யாத்திரையில் பிஸியாக இருந்தார், நடைப்பயணத்தில். அதனால் அவர் அன்னைக்கு தினம் அங்கே வர முடியல. அவரோட ப்ரோக்ராம் இங்கே சென்னையில் தமிழ்நாட்டில் இருந்ததால் அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். பிரைம் மினிஸ்டர் வரக்கூடிய டேட் நெருங்கிருச்சு. அதுக்குள்ளே அவர் எண் மக்கள் யாத்திரையை அவர் முடிச்சாகணும். ஆகையால் அந்த பணிகள் இருந்ததுனால என்னுடைய ஜாயினிங்கை அவர் அவரும் அப்ரூவ் பண்ணிவிட்டு அவர் பயணத்தை அவர் தொடர்ந்தார். அங்கே எனக்கு ஜாயினிங் திரு அமைச்சர் திரு முருகன் அவர்கள் தலைமையில் திரு சுதாகர் ரெட்டி, திரு அரவிந்த் மேனன் அவர்கள் பொறுப்பாளர் அவர்கள் தலைமையில் நடைபெறுது. திரு ஜேபி நட்டா தேசிய தலைவர் அவர்களை சந்தித்து ஆசி பெற்றுக்கொண்டேன். அது மாதிரி இன்னும் திரு ராஜ்நாத் சிங் இந்த மாதிரி அமைச்சர்கள் எல்லாரையும் சந்தித்து என்னுடைய மாவட்ட மக்களுடைய பிரச்சனைகள் குறித்தும் பேசியிருக்கேன். நிச்சயமாக அதற்குண்டான விடயங்கள் நிச்சயமாக கிடைக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அந்த எங்கே ஜாயின் பண்ணுறோங்கிறது பிஜேபியில் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எல்லாம் நாங்கள் ஒன்று தான். அவங்க ஒரே மாதிரி பார்ப்பாங்க. அந்த மாதிரி குட்டி கலாட்டா, குட்டி அரசியல் கழகம் அதெல்லாம் அங்கே கிடையாது. எல்லாரும் ஒரே வளர்ச்சியை நோக்கி, கட்சியின் வளர்ச்சி, தேசத்தின் வளர்ச்சி, மக்களின் வளர்ச்சி, இதை நோக்கி தான் அவங்க பயணிக்கிறாங்க. டெவலப்மெண்ட் இஸ் த ஒன்லி அஜெண்டா பிஜேபியில். அதனால் எனக்கு அங்கே இதெல்லாம் அவங்க யாருக்கும் இதை வச்சுட்டு ஒரு மனஸ்தாபம்லாம் எங்கேயும் அங்கே உருவாக்க முடியாது. நடக்காத காரியம். ஆகையால் எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு. பாஜக தானே சூஸ் பண்ணிட்டீங்க. காங்கிரஸ் வேண்டான்னு சொல்றதுக்கு, காங்கிரஸ் ஒரு சரிவை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? தனி நபர்கள் தான் அதுக்கு காரணமா, இல்ல கூட்டாவே அந்த ஒரு முயற்சி இல்லையா? அதாவது இன்னைக்கு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நாள் இருந்த கட்சி. எனக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, உண்மைதான். ஆனால் காங்கிரஸின் தேய்மானம், தொய்வு இது விமர்சனம்னு இல்லாமல் வருத்தத்தோடு தான் பதிவு பண்ணுறேன். பாரத பிரதமர் மோடிஜி அவர்களே காங்கிரஸ் இந்த அளவுக்கு தேய்மானத்தை அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத பார்லிமெண்ட்லேயே அவர் பதிவு பண்ணார். அதே மனநிலை தான் எனக்கும் இருக்குது. இந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு தேய்மானம் அடைந்த கட்சியாக மாறி மாநில கட்சிகள் இல்லாமல் வாழவே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது காங்கிரஸ் கட்சியோட மிகப்பெரிய சரிவு. இன்னைக்கு 22 கட்சி இல்லைன்னா அது பயணிக்கவே முடியாதுங்கிற நிலைமை ஏற்பட்டுருச்சு. ஆனால் 22 கட்சியோடைய ஆட்சி ஒன்று அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மக்களுக்கு பயத்தை உருவாக்கிடுச்சு. பெரிய அளவில் அதெல்லாம் சுக்குநூறாக உடஞ்சி போயிடும். நிலையான ஆட்சியை தருவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஆகையால் காங்கிரஸ் கட்சியின் தொய்வு என்பது மாநில கட்சிகளோட பெரிய அளவில் மாநில கட்சிகளோட இன்டர்ஃபியரன்ஸ் தான் காரணம். அதனால் நம்ம அது அவங்களா தான் அதை மாற்றிக்கணும். தன்னைத்தான் வளர்த்திக்கணும்னா ஃபஸ்ட்டு அந்த கட்சி அதுக்குண்டான முயற்சி எடுக்கணும். பிறர் முதுகிலே சவாரி பண்ணுறதுங்கிறது நிச்சயமாக ஒரு விடையாக இருக்காது. காங்கிரஸ் கட்சி சொந்தமாக அவங்களுக்குள்ளே எனர்ஜைஸ் பண்ணணும். கூட்டணி கட்சிகளை சொல்கிறீங்களா? எப்படி கூட்டணி கட்சிகளுடைய உதவி இல்லாமல் சொந்தமாக எனர்ஜைஸ் பண்ணணும். சொந்தமாக அவங்களே இப்போ பிஜேபி கூட்டணி கட்சின்னு நான் இல்லைன்னு சொல்லி அதிமுக போனப்போ கூட சொந்தமாக அவங்க எனர்ஜைஸ் ஆகுறாங்க. எண் மக்கள் யாத்திரையெல்லாம் 234 தொகுதியில் பெரிய எழுச்சியாக நடந்திருக்கேன். மக்கள் பெரிய வரவேற்பை கொடுத்துருக்காங்க. ஊடகங்கள் பெருசாக காமிச்சிங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் நேரம் என்னால் பார்க்க முடிஞ்சுது. கடைசி ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கவும் செஞ்சேன். அப்படி ஒரு பெரிய எழுச்சியை கண்டிருக்கு. மக்கள் மத்தியில் ஒரு மனமாற்றமே இருக்குது. அது நிச்சயமாக தேர்தல் அரசியலில் வெளிப்படும். அதான் என்னுடைய நம்பிக்கை. ஆகையால் இந்த மாதிரி விஷயங்கள காங்கிரஸ் கட்சி ரொம்ப தொய்வாக தான் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல பாஜகவுக்கு தமிழகத்துல பொதுவாகவே ஒரு எதிர்ப்பான மனநிலை இருக்குல்ல, அந்த ஒரு எதிர்ப்பு மனநிலை விஜயதரணி அவர்களையும் நோக்கி எதிர்வினைகளா மாறாதா? அது மாறாது. காரணம் பாரதிய ஜனதா கட்சி மேலே இருக்கிற எதிர்ப்பான பார்வையே மாறிட்டு வருது. இப்போ நல்லாவே மாறிடுச்சு. எண் மக்களுடைய யாத்திரை மூலமாக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள்
தன் செயல்பாடுகள் மூலமாக இளைஞர்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் கவர்ந்திருக்காரு. பெரியவர்கள், வயதில் பெரியவர்கள்லாம் அவ்வளோ ஆசையாக ஓடி வராங்க அவர்கிட்ட. அப்படிலாம் பார்க்கும்பொழுது நீங்கள் ஒரு பெரிய எழுச்சி இருக்குது பாருங்கள். அப்போது நீங்கள் வந்து எதிர்ப்பு நிலை குறைஞ்சிரும். தன்னைத்தானே அந்த அந்த டிகிரி ஆஃப் எதிர்ப்பு நிலை கம்மியாயிடும். அப்படி இருக்கும்பொழுது நிச்சயமாக வந்து அந்த மாதிரி நேரத்தில் போய் சேர்ந்தனேன்னு அப்படிலாம் கிடையாது. எந்த மாதிரி நேரத்தில் முடிவெடுக்கணும் அந்த மாதிரி நேரத்தில் சேர்ந்துருக்கேன். அது எப்படியா இருந்தாலும் சரி. ஆகையால் ஒரு பெரிய மாற்றம் ஏற்கனவே அவர் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கார். அதோடைய நம்பிக்கையும் என்னை போன்றவர்களுக்கு இருக்கு இல்லையா? குஷ்பு அவர்களுக்கும் இந்த விமர்சனம் இருந்துச்சு. காங்கிரஸ்ல இருக்கும்போது பாஜகவை கடுமையா விமர்சிச்சாங்க. காங்கிரஸ்ல இருந்து பாஜகவிலே போய் இணையறாங்க அப்படின்னும் போது நீங்களும் அதே நிலைப்பாடு எடுத்திருக்கீங்க அப்படின்னும் போது அந்த எதிர்வினைகள் உங்களை எதிர்நோக்கி வராதா? எதிர்வினைகளே ஒன்றுமே வராது. நாம் மக்களுக்காக வேலை பார்க்குறோம். கட்சிங்கிறது ஒரு தளம். அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, கட்சிங்கிறது ஒரு தளம். திரு அண்ணாமலை அவர்களே பல தடவை இதை சொல்லியிருக்கார். பாரத பிரதமர் மோடி அவர்களே பல தடவை சொல்லியிருக்காரு. கட்சிங்கிறது ஒரு தேர்தலுக்கான தளம். ஆனால் ஆட்சிங்கிறது மக்களுக்கான தளம். இதுதான் என் நிலைப்பாடும் கூட. ஆகையால் உறுதியாக வந்து என்னுடைய பயணம் என்பது மக்களுக்கான தளம். நான் பல முறை ஹைகோர்ட் ஜட்ஜாக ஆக்கிறோன்னு சொல்லி என்னை 2-3 தடவை கேட்டப்போ கூட சீஃப் ஜஸ்டிஸ்லாம் நான் அதுக்கெல்லாம் ஏற்றுக்கல. நான் ஒரு மக்கள் பிரதிநிதி ஆகணும்னு தான் கடைசியில் ஒரு எம்எல்ஏ ஆனேன். எம்பி ஆகணும்னு ஆசைப்பட்டேன், நடக்கல, எம்எல்ஏ ஆனேன். ஆனால் அந்த மக்களுக்கான தளத்தில் தான் இன்றைக்கும் பயணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆகையில் எதிர்வினை ஆற்றுறதுக்கு என்ன இருக்குது? நம்ம அவங்களுக்காக தானே வேலை பார்க்குறோம். அவங்க ஏன் எதிர்வினை ஆற்ற போகிறாங்க? மக்கள் நம்ம கூட இருந்தால் போருமே. ஏதோ 1-2 எதிர்கட்சிகள் எதிர்வினை ஆற்றினாங்களோ அதெல்லாம் எதிர்வினையாகவே பார்க்கவே வேண்டாம். நான் அது மாதிரி நிறைய சொந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே பார்த்துருக்கேன் எதிர்வினை ஆற்றுறதை. உள்ளே இருக்கும்போது உருவமை இருப்பாங்க, வெளில போனாலும் எரிப்பாங்க. ஸோ உள்ளே இருக்கும்போதே உருவமை ஆற்றி எரித்து எதிர்வினை ஆற்றக்கூடிய காங்கிரஸ்காரர்களை பற்றி பார்த்து பழகின நமக்கு இந்த எதிர்வினையை பற்றி பேச்சே கிடையாது. மக்களுக்காக தான் பணியாற்ற வந்திருக்கோம். மக்கள் எதிர்வினை ஆற்ற மாட்டாங்க, நல்லா தெரியும். மக்களுடைய ஆதரவு நிச்சயமாக முழுமையாக கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூபியில், இந்த இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா முத்தலாக் முழுமையாக தூக்கி எறியப்பட்டிருக்கு. அதே மாதிரி இஸ்லாமிய பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு, 50% சொத்தில் பங்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு இஸ்லாமிய மக்களே வாக்களிக்க வச்சிருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு. அதுதான் மாற்றம். ஆகையால் என்ன எதிர்வினை ஆற்ற என்ன இருக்குது? இன்னைக்கு வடநாட்டில் எதிர்வினை ஆற்ற பாஜகவுக்கு எதிர்வினை ஆற்றுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இருக்கிற ஒரு சில மாநில கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு பாஜக கூட தான் இருக்காங்க. ஏன்னா வளர்ச்சியை நோக்கி பாரத பிரதமர் மோடி அவர்கள் பயணிக்கிறார். அதனால் அவங்க கூட இருக்காங்க. அதே மாதிரி சவுத்துலேயும் நிச்சயமாக அதற்குண்டான மனநிலை மாறும். மக்களுக்கு இங்கே தெரியப்படுத்துறதுக்கு ஊடகங்கள் நீங்கள் வந்து அதிக முயற்சி எடுக்கணும். அது பண்ணாதனால தான் இன்றைக்கி பாஷையும் ஒரு பிரச்சனை. ஹிந்தி தெரிஞ்சிருந்தால் இன்றைக்கி மக்கள் வந்து பாஜகவுக்கு அள்ளி அள்ளி ஓட்ட போட்டுருவாங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சிரும்ல. எங்கள் தமிழாக்கம் பண்ணி அதை புரிய இருக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்குது, அவ்வளோதான். ஆனால் சீக்கிரம் புரிஞ்சிடும், விரைவில் புரிஞ்சிடும். அதை இந்த தடவை பாரத பிரதமர் அவர்கள் நெல்லை மேடையில் சொன்னார். எனக்கு தமிழ் பேசணும்னு ஆசையாக இருக்குது, இன்னும் உங்கள் கூட என்னோட பாண்டிங் அதிகமாக இருக்கும், நல்லாயிருக்கும், அது இல்லாமல் போயிடுது, உங்களுக்கும் ஹிந்திங்கிறது ரொம்ப தூரத்து மொழி மாதிரி தெரியுது, அதனால் உங்களோட உள்ள என்னோட பாண்டிங் வந்து இன்னும் நெருக்கமாக வர முடியாமல் தவிக்கிற சூழ்நிலையை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதில் வரவேற்கணும். நம்ம தேசியத்தை ஆளக்கூடியவங்க வந்து நம்ம கூட தமிழ் மக்களோடு இணங்கி போகணும்னு ஆசைப்படுறத வரவேற்கணும் இல்லையா? அதை தான் நம்ம நல்ல மனநிலையாக பார்க்கணும். கடந்த சனிக்கிழமை வந்து பாஜகவினுடைய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டாங்க. 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் உங்களுடைய பேர் எதிர்பார்க்கலாமா? அது எனக்கு தெரியல. இது கட்சியோடைய முடிவு. கட்சி என்ன சொல்கிறதோ அந்த தளத்தில் பயணிக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக என்னை போன்றவர்களை முறையாக பயன்படுத்துவார்கள், அது மாற்று கருத்து இல்லை. என்ன பணி கொடுத்தா அந்த பணியை சீரிய பணியாக, மக்கள் பணியாக நிச்சயமாக கொண்டு சேர்ப்பேங்க, மாற்று கருத்தே கிடையாது. தேர்தல் நெருங்கிட்டே இருக்கு, வேட்பாளர் பட்டியல்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. அடுத்த பிரதமர் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ராகுலா, மோடியா? மோடி தான், மாற்று கருத்தே இல்லை. அதனால தான் பாஜக நினைச்சிங்களா? அது கூட இருக்கலாம். ஏன்னா வளர்ச்சி பாதையில் நாட்டை எடுத்து சென்றிருக்கார். மக்களுடைய வாக்கு பாரத பிரதமர் மோடிஜிக்கு தான். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக வந்து அவரோடு சேர்ந்து பயணிக்கிறதுல என்னுடைய மாவட்ட மக்கள் பலன் பெறுவார்கள். என்னுடைய கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் பெரிய பலனை அடைவார்கள். எல்லா விஷயங்களும் கொண்டு சேர்க்கப்படும். கற்றவர்கள் அதிகம் வாழக்கூடிய மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே கன்னியாகுமரி மாவட்டம் தான். அப்படி இருக்கும் பொழுது அவங்க புரிதலோடு நிச்சயமாக என்னை போன்றவர்களை ஆதரிப்பாங்கங்கிறது எனக்கு பெரிய நம்பிக்கை. மோடிஜி அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள்ங்கிற நம்பிக்கை. ஆனால் பல ஆண்டு காலமாக கடந்த பல ஆண்டு காலங்களாக வந்து பாஜகவினுடைய ஒரு நிலை அங்கே கிடையாதுல்ல. காங்கிரஸ் தானே தொடர்ந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. பாஜக வந்து ஒரு பாஜக காங்கிரஸ் அப்படிங்கிறது தான் அங்கே ஒரு நிலைப்பாடு. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை தேசியத்தை தழுவிய மாவட்டம் அது.
மக்கள் தேசிய மனப்பக்குவம் உள்ளவர்கள், தேசிய நீரோட்டத்தில் உள்ளவர்கள். அதனால் பாஜக இல்லைன்னா காங்கிரஸ், திராவிட கட்சிகளுக்கு பெரிய கால் பதிப்பு இல்லை. ஆனால் உறுதியாக தேசிய கட்சிகளுக்கு அங்கே கால் பதித்திருக்காங்க. பிஜேபியும் ஜெயிச்சிருக்கு, காங்கிரஸும் பல முறை ஜெயிச்சிருக்கு, அது மாற்று கருத்து இல்லை. இந்த முறை மிகப்பெரிய வாய்ப்பை பாஜகவுக்கு மக்கள் இந்திய அளவில் தரவிருக்கிறாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. நிச்சயமாக பெரிய வெற்றியை பெற்று ஆட்சியை பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் 3வது முறையாக ஆட்சி அமைக்கவிருக்கிறார். மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக தன்னுடைய பணியின் மூலமாக மக்களை சென்றடைந்திருக்கிறார். அதுதான் பார்க்க முடிந்த ஒன்று. புரியுது. இறுதியா நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி 2021 உங்களுக்கும் செல்வ பிறந்தகை அவர்களுக்கும் சட்டமன்ற தலைவர் அப்படின்ற ஒரு இடத்துல போட்டி இருந்தது. இப்ப மாநில தலைவர் காங்கிரஸ் கமிட்டிக்கு, தமிழக காங்கிரஸ் கமிட்டிக்கான மாநில தலைவர், அதுலயுமே ஏதோ ஒரு இடத்துல ஒரு போட்டியோ மனக்கசப்போ இருந்திருக்கு. அவரு தலைவரா பொறுப்பேற்ற பிறகு, நீங்க பாஜகவில் இணைந்த பிறகு மீண்டும் அவங்க காங்கிரஸுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாய்ப்பு ஏதாவது இருக்கா திரும்பவும் காங்கிரஸ் திரும்ப? இல்லை, அவர் நம்புறாரு, நான் போகிறதா இல்லையே. நான் எடுத்த முடிவு தான். நான் அம்மையார் மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன்னா அந்த முடிவில் நிற்பேன் கடைசி வரை. அதனால் நான் பல ஆண்டு காலம் காங்கிரஸ் மாறிடக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவான முடிவோடு இருந்தேன். நம்ம மாறி போன இடத்துல அந்த கட்சியின் விசுவாசியாக நம்ம உறுதியாக இருக்கணும். அதுதான் நம்மளுடைய நல்லெண்ணங்கிறது. அப்போ தான் மக்களுக்கு நம்ம மேலே இருக்கும். ஆக நான் எடுத்த முடிவு தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. நான் எனக்கு என்ன பண்ணி தராங்களோ அந்த பணியை நான் சிறப்பாக செய்வேன். என்னையும் நல்லா பயன்படுத்துவாங்க மக்கள் தளத்தில் பாஜக. காங்கிரஸுக்கு பெண்களுக்கு, காங்கிரஸ்ல பெண்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஆனால் ஜோதிமணிக்கு கொடுத்தாங்க, குஷ்பு வந்தப்ப குஷ்புக்கும் பதவி கொடுக்குறாங்க. ஏன் விஜயதரணிக்கு மட்டும் இது ஒரு பாரபட்சம்? அதாவது இல்லை, எல்லாருக்கும் பதவி கொடுக்குறாங்க. எலெக்டட் பாலிட்டிக்ஸில் மக்களுக்கு உண்டான தளம் அது. அடுத்தடுத்த இடத்துக்கு நகரணும். தலைமை பண்புகள்ங்கிறது நிச்சயமாக பெண்களுக்கு ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த தலைமை பண்புகள் இருக்கும், அந்த திறமை இருக்கும். அவங்கள நல்லா பயன்படுத்தணும், கட்சியின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தணும். அந்த நிலைப்பாடு காங்கிரஸ் கட்சியில் ரொம்ப குன்றி போயிருக்கு. வாய்ப்புகள் ரொம்ப குன்றி போயிருக்கு. எம்எல்ஏ சீட், எம்பி சீட்லாம் பெண்களுக்கு அதிகம் கொடுக்கறதே கிடையாது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா தலைமை பதவிகள்னு வந்தான்னா செகண்ட் கிரேட் சிட்டிசன்ஸ் விமென்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள்லாம் தரவே மாட்டாங்க. ஸோ இப்படி தொடர்ந்து மறுக்கப்பட்ட சூழ்நிலையில் தான் வளர்ச்சிக்கான பாதையை தேடி போக வேண்டிய கட்டாயமும் இருக்குது. வளர்ந்துக்கிட்டு இருக்கிற கட்சி பாஜக தமிழகத்தில். அதனால் நிச்சயமாக அங்கே நல்ல மரியாதை இருக்கும். பெண்களுக்கான தளத்தை அவங்க அமைச்சிருக்காங்க. தமிழிசை சகோதரி அவர்களுக்கு கவர்னர், 2 ஸ்டேட்டுக்கு கவர்னர் ஆக்கியிருக்காங்க. அதே மாதிரி வானதி அவர்களுக்கு அகில இந்திய மகிழா மோர்ச்சாவோட தலைவர், தமிழ்நாட்டில் இந்த தமிழ்நாடு ரெப்ரசன்டேஷன் அது ரொம்ப முக்கியம். அதே போஸ்ட் காங்கிரஸில் வேக்கண்ட்டாக இருந்தது. அப்போது என்னை பரிந்துரை பண்ணாங்க நிறைய பேர். பண்ணப்போ இல்லை ஹிந்தி மாநிலத்திலேருந்து தான் கொடுப்போம், இல்லை ஹிந்தி கூட அவங்க பேசுவாங்கன்னு சொல்லிலாம் பார்த்தாங்க. அவங்க இல்லை, அங்கே ஹிந்தி மாநிலங்கள் தான் நாங்கள் எடுப்போம், தமிழ்நாட்டுக்கு ரெப்ரசன்டேஷன் தர முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டிலேருந்து வராது, மறுபடியும் காங்கிரஸ்க்கே அப்படி பண்ணாங்க. அது இத்தனைக்கும் அதில் அடுத்த போஸ்ட்டு நான் இருந்தும் கூட. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் மகளிர் காங்கிரஸை மட்டும்தான் இருக்கணும். பேரண்ட்லலாம் பெருசாக பெண்கள்லாம் இருக்க மாட்டாங்க. அதே நேரம் கட்சி பொறுப்புகள்னு வரும்பொழுது நீங்கள் இந்த பாரபட்சம், தமிழ்நாட்டிலேருந்து தேவையில்லை, வட மாநிலங்கள்லேருந்து வேணும் அப்படிங்கிற தமிழ்நாடு மறுப்பு, பெண்கள் மறுப்பு, இது எல்லாமே காங்கிரஸில் ஒரு பெரிய தேய்மானத்தை தமிழ்நாட்டில் காங்கிரஸ்க்கு உருவாக்கிருச்சு. உங்களுக்குமே பொறுப்புகள் கொடுத்திருக்காங்கல்ல, கொறடாவா இருந்திருக்கீங்க, கொறடாலாம் எவ்வளவு வருஷமா இருக்கும். அடுத்த ஸ்டேஜுக்கு அகில இந்திய பொதுச் செயலரா இருந்திருக்கீங்க மகளிர் அணிக்கு. அடுத்த ஸ்டேஜுக்கு போனால் தானே மக்கள் பணியாற்ற முடியும். வெற்றி பெற கட்சியோட இணைஞ்சிருந்தா தானே மக்கள் பணியாற்ற முடியும். அது ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் பதவிகள் தேவையான ஒன்று, அது இருந்தால் தான் மக்களுக்காக நம்ம பணியாற்ற முடியும். இன்றைக்கி என் தொகுதி மக்கள் கூப்பிட்டு ஒரு ஃபோன் கால் கூப்பிட்ட உடனே இன்னொரு, இப்போ பாருங்கள் நிறைய மிஸ் கால் இன்னுமே வந்துக்கிட்டு இருக்கு. நான் இப்போ எக்ஸ்எம்எல்ஏ தான், போஸ்டர் ரிசைன் கூட பண்ணிட்டேன். ஆனாலுமே மக்கள் கூப்பிட்டு எங்களுக்கு என்ன பிரச்சனை வாங்க, நான் கூப்பிட்டு அதிகாரிகள் அங்கே எங்கே பேசி எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்மளால் இயன்ற உதவிகளை நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். அது மாதிரி சட்டமன்ற உறுப்பினராக நான் என்னுடைய பணியை சிறப்பாக செஞ்சுருக்கேன். அதனால் மக்களுக்கு என்ன நல்லா பிடிக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. என்னை திரும்ப அதான் சொல்கிறாங்க, நீங்கள் எடுத்த முடிவு சரின்னு நிறைய பேர் கூப்பிட்டு சொல்கிறாங்க. முன்னோக்கி போங்க அப்படிங்கிறாங்க, திரும்பி பார்த்துறாதீங்க இப்படிலாம் சொல்கிறாங்க. அதனால் மக்களோட மனநிலை எனக்கு நல்லா புரியுது. நிஜமாக அதுக்குண்டான வாய்ப்புகளை மக்கள் தருவாங்கங்கிறது என்னுடைய நம்பிக்கை. கட்சியும் நல்ல கட்சி, அந்த கட்சியில் நம்ம பயணிக்கிறோங்கிற சந்தோஷமும் எனக்கு இருக்குது.
நிச்சயமா உங்களுடைய இந்த பணிகளும் இந்த பயணமும் மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. கிளாஸ்மேட் வெற்றி நடை போடுகிறது. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.